வணக்கம். நான் உங்கள் ஜிகல் டெலஸ்கோபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு போன ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் காண்டக்டர் வச்சு நம்ம வந்து எப்படி, அதாவது ஒரு டெர்மினல் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு டெர்மினல் வச்சு எப்படி வந்து ஒரு லோடை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஒரு கனெக்ஷன் டயக்ராம் தான் போட்டு காமிச்சிருந்தேன். இப்போ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை வந்தடையும். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டயக்ராம் தான் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த டயக்ராம் படி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே வந்து கனெக்ஷனாக கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இந்த டயக்ராம் வந்து சைடில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து ரெட் கலர் ஒயர் போட்டுக்கலாம். அப்புறம் எல்லோ கலர் ஒயரு, க்ரீன் கலர் ஒயர் வந்து நியூட்ரலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை எடுத்து நம்ம காண்டாக்ட் கொடுப்போம். அந்த காண்டாக்டிலிருந்து ஓகேங்களா லைனை எடுத்து நார்மலி ஓப்பனாக இருக்கிறது க்ரீன் கலர் பட்டன். ஓகேங்களா? NO. இந்த நார்மலி ஓப்பன் தான் வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் எடுத்து காண்டாக்ட் கொடுத்து காண்டாக்ட் வந்து நார்மலி ஓப்பன் சுவிட்ச் கொண்டு போவோம். மொத்தம் வந்து அதுக்கு காண்டாக்டில் வந்து 2 ஒயர் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2 ஒயருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 ரெட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். மொத்தம் வந்து நம்மளுக்கு 3 பாயிண்ட்டு. இப்போ ஒரு ஃபேஸ் வந்து டைரெக்டாக இங்கே வருது. இங்கேருந்து வந்து என்ன ஆகுதுன்னா, டைரெக்டாக நார்மலி ஓப்பனுக்கு போயிடுது. இப்போ வந்து முதல்ல நாம் என்ன பண்ணுறோம்னா, காண்டாக்டருடைய ஃபேஸு கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது வந்து ஃபேஸ் லைனுக்கு போகும். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மலி ஓப்பன் NO. இது NC. ஓகேங்களா? இது இப்போ தெரியுது NC NOக்கு தான் குடிக்க போகிறோம். ஸ்க்ரூவை நல்லா லூஸ் விட்டு இதை வந்து நல்லா மடித்து உள்ள சொருக போகிறோம். இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ் வந்து இங்கிருந்து NOக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த காண்டாக்டருக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஃபேஸ் வெளியே வருது, இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி NOக்கும் போயிடுச்சு. அடுத்தது NOவிலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, NCக்கு போய் NCயிலிருந்து நேராக நோ வோல்ட் காயிலுக்கு போகுது. வந்து அடுத்தது இதில் வந்து NOவில் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த டெர்மினல் தான் நம்ம எடுக்கணும். இந்த அம்புக்குறி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதை மாற்றி இந்த பக்கம் டெர்மினலோ இந்த பக்கம் டெர்மினலோ கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதாவது இந்த வீடியோ எதுக்கு நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெர்மினல் போன காண்டாக்டரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா, நோ வோல்ட் காயிலுக்கு இது கொடுத்துட்றோம். நோ வோல்ட் காயிலிருந்து ஒரு ஒயர் எடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ நோ வோல்ட் காயிலுக்கு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நேராக வந்து நோ வோல்ட் காயிலுக்கு வருது. இப்போ நோ வோல்ட் காயிலிருந்து NCக்கும் போகுது. அப்போ வந்து காயிலிருந்து எடுத்து இன்னொரு ஒயரு எல்லோ கலர் ஒயர் போட்டுக்குவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஃபேஸு. இப்போ அடுத்தது வந்து எல்லோ கலர் ஒயர் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம டெர்மினல் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுக்கு லைன் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இது கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த இதே வயர் பார்த்திங்கன்னா, NVCயிலிருந்து எங்கே போகுதுங்க, நோ வோல்ட் காயிலுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து இன்னொன்று இடையில எங்கே கொடுத்துருக்காங்க, NC நார்மலி க்ளோஸ், அதாவது ஆஃப் பட்டன். இதில் வந்து நார்மலி க்ளோஸில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா?
இதுதான் நார்மலி க்ளோஸு. இந்த டெர்மினல் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து அந்த ரெட் கலர் பட்டன் கொடுக்குறதுக்கு கட் பண்ணிக்கிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் லைன் வந்து தெளிவாக எங்கே போகுதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து எதில் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நார்மலி க்ளோஸ், அதாவது ஆஃப் பட்டன் வந்து நார்மலி க்ளோஸில் இருந்தால் நம்ம பட்டன் அமுக்கும்போது என்ன ஆகும்னா நார்மலி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நார்மலி க்ளோஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து நார்மலி க்ளோஸ் எங்கே போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பல்பு ப்ளஸ் வந்து இதனுடைய கான்டாக்டர் அவுட்புட் கான்டாக்டருக்கு போகுது. இப்போ அடுத்தது நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை நார்மலி க்ளோஸில் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கனெக்ஷன் இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்சி நார்மலி க்ளோஸ் வந்து டைரெக்டாக இது வந்து கான்டாக்டர்னுடைய டெர்மினல். ஓகேங்களா? கான்டாக்டர் டெர்மினலில் நம்ம வந்து இதையும் முடிச்சிட்டோம். இதையும் முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து இன்னொரு கான்டாக்டர் இருக்குல்ல, அந்த பக்கம் கான்டாக்டருடைய டெர்மினல் அதிலிருந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இதை எடுத்து நாம் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதில் கொடுத்து இதிலிருந்து ஃபேஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டெஸ்ட் லேம்ப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்குவோம். ஓகே, கொடுத்துடலாம். நல்லா இன்சர்ட் உள்ள நல்லா பண்ணிக்கங்க. அப்போத்தான் லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். லூஸ் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிரமம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு இன்னும் நியூட்ரல் வரல. நியூட்ரல் கொடுக்கணும். அதே மாதிரி எதுக்கு நியூட்ரல் வரணுங்க, இன்னும் வந்து நோ வோல்ட் காயிலுக்கு இன்னும் நியூட்ரல் வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பல்புக்கு வந்து நம்ம என்சிலேருந்து வந்து இந்த கான்டாக்டருக்கு போயிடுச்சு. இந்த கான்டாக்டர்லேருந்து வந்து அதாவது பல்புக்கும் வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்ரல் கனெக்ஷன் போட போகிறோம். நியூட்ரலுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். நியூட்ரலுக்கு வந்து நம்ம பிளாக் தான் கம்பல்சரி போடணும். உங்களுக்கு வந்து கனெக்ஷனுக்கோசரம் நான் வந்து க்ரீன் போடுறேன். இது வந்து எர்த்துக்கான ஒயர். ஓகேங்களா? நியூட்ரலுக்கு வந்து பிளாக்கு, க்ரீனுங்கிறது வந்து எர்த்து. ஓகேங்களா? நாம் இப்போ நியூட்ரலுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறோம். எடுத்தெல்லாம் ஓர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நியூட்ரல் ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா முறுக்கிட்டு இப்போ வந்து நோ வோல்ட் காயிலுக்கு வந்து நம்ம இன்னும் நியூட்ரல் கொடுக்கல. அதுக்குமே இதே லிங்க் பண்ணி டைரெக்டாக வந்து நியூட்ரல் வந்து லோடுக்கு போகிற மாதிரியும் நோ வோல்ட் காயிலுக்கு போகிற மாதிரி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? டைரெக்ட், ஏன்னா இந்த டெர்மினல் போனதுனால நம்ம வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக லோடுக்கு, ஓகேங்களா, லோடுக்கும் நோ வோல்ட் காயிலுக்கும் வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த இது மூலமாக தான் வரும். இப்போ வந்து நியூட்ரல் ரெடியாக இருக்குது, ஃபேஸு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா தெளிவாக எடுத்து வச்சு பார்த்துருவோம். ஓகேங்களா? கனெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ வந்து
எங்கெங்கே போகுதுன்னு பார்த்துக்குங்க, தெளிவாக இருக்கான்னு. எது எங்கே வருதுன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கனெக்ஷன் போடுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து லைட்டு எரியுதா எரியலையான்னு செக் பண்ணிடலாமா? லைட்டை திருப்பி வச்சுருவோம், அப்போ தான் உள்ளே தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து லைன் கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டைம் வந்து டயக்ராம் வந்து செக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூட்ரலுக்கு பார்த்துருவோம். நியூட்ரல் பார்த்துடலாம். நியூட்ரல் வந்து எங்கெங்கே போகுது? நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா என்விசிக்கு போகுது. நோ வோல்ட் காயில். என்விசி அப்படின்னா நோ வோல்ட் காயில். இப்போ அதுக்கு வந்து நியூட்ரல் போகுது. ஓகே. இப்போ அடுத்துலேருந்து நம்மளுக்கு வந்து லோடுக்கு போகணும், அதாவது பல்புக்கு. ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து போகுதான்னு பாருங்கள். இதாக போயிடுச்சு. இந்த ஒயர் தான் அங்கே லோடுக்கு போயிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைனு இன்லெட் எங்கெங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் லைன் வந்து உங்களுக்கு இதை வந்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஃபேஸ் லைன் வந்து டைரெக்டாக வந்து எங்கே வருது? ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இங்கே வந்து காண்டக்டருக்கு வருது. அப்போ வந்து காண்டக்டருக்கு போயிடுச்சு. இப்போ அதே ஃபேஸே வந்து நம்ம என்ன பண்ணுறது, நார்மலி ஓப்பன், அதாவது ஆன் பட்டனுக்கு போகுது. இப்போ வந்து இங்கே வந்துருச்சு. இதிலிருந்து ஆன் பட்டனுக்கு போகுதுன்னு பாருங்கள். இது க்ரீன் கலர் ஆன் பட்டன். இந்த ஒயர் வந்து ஆன் பட்டனுக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்தது வந்து நம்ம ஆன் பட்டன்லேருந்து எங்கே போகுது? இப்போ இது வந்து ஆன் பட்டன். இப்போ வந்து ஆன் பட்டன்லேருந்து எங்கே போகுதுன்னா, ஆன் பட்டன்லேருந்து அடுத்த டெர்மினல் பார்க்க போகிறோம். இப்போ ஆன் பட்டன்லேருந்து ஒரு லைன் வந்து, அதாவது ஃபேஸ் லைன் நீங்கள் ஆன் பண்ணோன்னே இந்த ஃபேஸ் வந்து இது வழியாக வந்து இங்கே வரும். எங்கே? என்சி, நார்மலி க்ளோஸ், ஆஃப் பட்டனு. ஆஃப் பட்டன்லேருந்து டைரெக்டாக வந்து எங்கே வருதுங்க? நோ வோல்ட் காயில். இந்த காயிலுக்கு வருது. இப்போ வந்து அது வருதான்னு பார்த்துருவோம், கரெக்டாக போட்டிருக்குமான்னு. இப்போ வந்து ஆன் பட்டன்லேருந்து ஒரு ஒயர் வருது. எங்கே வந்துருச்சு? என்விசிக்கு வந்துருச்சு. என்விசிக்கு வந்துருச்சுங்களா? இப்போ அதிலிருந்து உங்களுக்கு எங்கே போகணும்? என்சிக்கு போகணும். என்சிக்கு போகுதுன்னு பார்த்துடலாம். மறுபடியும் இன்னொரு காயில் வருது, இன்னொரு வயரு பாருங்கள். இன்னொரு வயர் வந்து பார்த்திங்கன்னா என்சிக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? என்சியில் வந்து நார்மலி க்ளோஸ். ஓகேங்களா? ஆஃப் பட்டன். இப்போது என்சியிலேருந்து நேராக எங்கே போகுது அப்படின்னா பல்புக்குமே, அப்புறம் எங்கேங்க காண்டக்டருடைய இன்னொரு டெர்மினலுக்கும் போகுது. அப்போ வந்து இதில் இந்த ஒயர் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இங்கே இன்னொரு டெர்மினலுக்கு வந்துருச்சு. அதிலிருந்து பல்புக்கு போகுதுன்னு பாருங்கள். ஓகே, பல்புக்கு போயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலு, ஃபேஸு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். நாம் வந்து அடுத்தது வந்து பல்பு வெடிக்குதா, இல்லை வந்து ஃபியூஸ் போகுதா, இல்லைன்னா ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகணும். ஏன்னா இது சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் லேம்பில் தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து டெஸ்ட் லேம்ப் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒன்றில் வந்து ஃபேஸ் வந்து இங்கே வந்து சுவிட்ச் வழியாக வந்து இங்கே வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து லைட்டுக்கு ஆல்ரெடி கொடுத்து அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்து போனாலும் இங்கே கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஃபேஸ் வந்து இதிலிருந்து இதுக்கு போனால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இது ஒரு பெரிய லோடு வந்து நம்ம போட்டிருக்கோம் இடையில. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போது ஃபேஸை வந்து இதில் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நியூட்ரல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் ப்ராப்பராக கொடுக்கலாம். செக் பண்ணுறக்கோசரம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோக்கோசரம் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து இப்படி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் போடுறோம். சுவிட்ச் போட்டால் வந்து எந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. அப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து நம்ம லைன் வந்து தப்பாக கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ போட்டேன், ரியாக்ஷன் இது நடக்கல. இப்போ வந்து ஆன் பட்டன் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பட்டன் வந்து இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் லைன் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணுறது உங்களுக்கு நான் எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி லைன் உள்ளே போய் எப்படி வருது அப்படிங்கிற காமிக்கிறோம் மட்டும் தான் அப்படி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சேஃப்டியாக வேலை செய்யணும். சரி, ஓகே. இப்போ வாங்க, இப்போ ஆன் பட்டன் ஆன் பண்ணுவோம். லைட் எரியுது. ஓகே, நம்ம வந்து ஆன் பட்டன் கொடுத்த கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு, அதாவது காண்டக்டர் ஆன் ஆகி உங்களுக்கு வந்து லைன் அங்கே லைட்டுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம போட்ட கனெக்ஷன் வந்து கரெக்டு. இப்போ இந்த கனெக்ஷனில் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்கிற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டக்ட்லேயும் கொடுக்கலாம், இப்போ சுவிட்ச்லையும் கொடுக்கலாம். சுவிட்சில் வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து எல்லாமே காண்டக்டருடைய பெரிய டெர்மினல் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாத காண்டக்டர் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பல்புக்கு பதிலாக ஒரு மோட்டர் கூட வைக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து கரண்ட் போச்சுன்னா இது என்ன ஆகுனா ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? இந்த நோ வோல்ட் காயில் நல்லாயிருக்கு. அதனால் நம்ம வந்து இதை தூக்கி போட வேண்டாம். தூக்கி போடாமல் வந்து எதுக்கு ஒன்று யூஸ் பண்ணலாம்.
அதுக்கோசரம் மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் இதேபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GK எலக்ட்ரிக்கல் கோபி. நன்றி, வணக்கம்.